1974 இந்த கோவில் கட்டுறதுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது. லக்ஷ்மியுடைய சக்திகள் 8 அம்சமாக பிரிக்கப்பட்டு தைரியலட்சுமி, வீரலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளும் இங்கு தனித்தனி சன்னதி. வெள்ளிக்கிழமை அபிஜித் முகூர்த்தம், ராகு காலம் 3 இணைஞ்சு வரக்கூடிய நேரம். அதுல இந்த அஷ்டலட்சுமியை யார் ஒருத்தர் மிக மிக முக்கியமானது தனலட்சுமி. அதாவது எப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கும் சில இடங்கள்ல இருந்து ரகசியமாக சில பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களா இருக்கட்டும், லட்சுமியுடைய திவ்ய தேசங்களா இருக்கட்டும், அங்கேருந்து எடுக்கப்பட்ட மண் எடுக்க கட்டப்பட்டதுதான் இந்த கோவில். கோவில்ல எந்தெந்த விசேஷ நாட்கள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும், என்ன மாதிரியான ஸ்பெசிபிக் பரிகாரங்கள்லாம் இந்த கோவில்ல பண்றாங்க? ஆடி மாசத்துல வரக்கூடிய வளர்பிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கிற வரலட்சுமி பூஜை. குருவுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச லட்சுமி அப்படின்னா சந்தான லட்சுமி, தானிய லட்சுமி. இந்த 2 லட்சுமிகளையும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மேஷ ராசி, கடக ராசி ஆதிலட்சுமி கோயிலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு வஸ்திரம் சாத்தி, தைரியலட்சுமி கிட்ட வந்து ஒரு தாமரை பூ தான் போதும். கஜலட்சுமி சொல்லும் போது இந்திரன் வந்து கஜலட்சுமி கிட்ட தவம் இருந்து ஐராவ யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எந்த கோவிலை பத்தி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்தியாவிலேயே இங்கே தான் 8 அஷ்டலட்சுமிகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கோவிலை பற்றின வரலாறு, புராண கதை இதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்காக நம்ம கூட ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் நினைச்சிருக்காங்க. இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், பேசலாம். வணக்கம். வணக்கம். ஸோ நிறைய கோவில்கள் பற்றி நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய நேயர்களுக்காக கொடுக்க இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடியது சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலினுடைய வரலாறு பற்றி நம்மளுடைய நேயர்களுக்காக சொல்லிடலாம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சில நூற்றாண்டுகள் தான், அதாவது 1974 இந்த கோவில் கட்டுறதுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டது. 76 சங்கராச்சாரியார் மூலியமாக இந்த கோவிலில் வந்து அஷ்டலட்சுமிகளை பிரதட்சணை பண்ணி, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட லட்சுமி நிற்கக்கூடிய ஒரு காட்சி. எங்கே போனாலும் ருக்மணி தாயார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காட்சிகளை இங்கே பெருமாள் வந்து லக்ஷ்மியோட பரிபூர்ணமாக 6 அடிக்கு மேலே நிற்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோவில். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மியுடைய சக்திகள் 8 அம்சமாக பிரிக்கப்பட்டு தைரியலட்சுமி, வீரலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளும் இங்கு தனித்தனி சன்னதிகளாக வைத்து பூஜிக்கப்பட்டு மக்களுக்கு அருள்கள் தந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானை தான் இந்த ராகு கால பூஜைக்கு ரொம்ப விசேஷமா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த அஷ்டலட்சுமிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அபிஜித் முகூர்த்தம், ராகு காலம் 3 இணைஞ்சு வரக்கூடிய நேரம். அதுல இந்த அஷ்டலட்சுமியை யார் ஒருத்தர் தொடர்ச்சியாக வழிபாடு செய்கிறாங்களோ மிகப்பெரிய ஒரு வரத்தை பெறலாங்க. இங்கே குழந்தை பாக்கியம் இல்லையா, சந்தான லட்சுமி இருக்காங்க. அதாவது மகாபாரதத்தில் அர்ஜுனர் வந்து தேர்ல ஏறி அமர்ந்த பிறகு தைரியத்துக்காக தைரியலட்சுமியை வணங்கிட்டு உட்கார்ந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு. அனுமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்டுக்கு செல்லும் போது அங்கே சீதா தேவியை சுற்றி செல்லும் போது வீரலட்சுமியை வணங்கிட்டு போனதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதாவது 8 லட்சுமிகள் கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வரம் வாங்கினதுக்கான புராண சாட்சிகளும் இருக்கு. இந்திரன்லேருந்து, அதாவது தானியலட்சுமின்னு சொல்லக்கூடியத வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாராகி ஏற்கலப்பையோடு இருக்கக்கூடிய வாராகியும் இந்த தானியலட்சுமியும் ஒரே இதை சேர்ந்தவங்க தான், ஒரே சக்தியை சேர்ந்தவங்க தான். அதே போல சந்தான லட்சுமி, எப்பேற்பட்ட புத்திர தடை ஒருத்தருக்கு இருந்தாலும், இர்ரெகுலர் பீரியட் சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சந்தான லட்சுமியை வழிபாடு செய்யும் போது மிக சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக மிக முக்கியமானது தனலட்சுமி. அதாவது எப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கும் பொருளாதார ரீதியான வெற்றியை அணுகணுன்றது ரொம்ப நாளான ஒரு விஷயம், எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. தனது பொருளாதாரத்தை ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய ஒரே லட்சுமி தனலட்சுமி. அவளை தான் வந்து தனத்தாரால் எச்சினி அப்படின்னும் சொல்லுவாங்க.
இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு, ஒவ்வொரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி இருக்கு, ஒவ்வொரு வரங்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிறைஞ்சவங்க இங்க இருக்கக்கூடிய பெசன் நகர் சொல்லக்கூடிய ஏரியால இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகள். இந்த கோவிலை போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலை நீங்க சுத்தி வரும்போதே ஓம்ன்ற அமைப்பிலே இருக்குங்க. அது நீங்க சுத்தி ஒவ்வொரு லட்சுமியை பார்த்துட்டு வரத்துக்காட்டியே உங்களுக்குள்ளேயே ஒரு வைப்ரேஷனும் உடம்புல ஆற்றலும் கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அஷ்டமி அன்னைக்கு அஷ்டலட்சுமியை வழிபாடு செய்யறது எப்பேற்பட்ட பணத்தடையும் சரி, ஒருத்தருக்கு செய்வன சார்ந்து அதாவது தொழில் வளரக்கூடாது அப்படின்னு ஒரு செய்வன நெகட்டிவ்னஸ் இருக்கு அப்படின்னாக்கா இங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்க இருக்கக்கூடிய லட்சுமிக்கும் மெயினா வந்து தாமரை தாங்க. ஏன்னா 27 நட்சத்திரத்துல அனுஷ நட்சத்திரத்துல தான் மகாலட்சுமி தோன்றினாங்க. அந்த அனுஷ நட்சத்திரத்துல தோன்றின மகாலட்சுமி கிட்ட இருந்து முதல்ல தோன்றினவ தான் ஆதிலட்சுமி. நீங்க போனீங்கனாலே ஃபர்ஸ்ட் இருப்பாங்க ஆதிலட்சுமி. அவளை வணங்கிட்டா எங்க இருக்கிற பிரச்சனைகளும் ஜீரோல வந்து இறங்கிடும். எப்பேற்பட்ட கர்மாவுடைய வீரியத்தையும் இறக்கி கொடுத்துரும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய தெய்வம். இது என்னங்க ஒரு 50 வருஷம் கோயில் தானே, இதையே இவ்வளவு இது 50 வருட கோவிலாக இருந்தாலும் இந்த கோவிலில் கொடுக்கப்பட்ட அதாவது மந்திர உச்சாரணையா இருக்கட்டும், எந்திரங்களுடைய பிரதட்சணையா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. பல இடங்கள்ல இருந்து மண் எடுத்து வந்து கட்டப்பட்ட கோவில் தான் இந்த அஷ்டலட்சுமி கோவில். எப்பவுமே வந்து ஒருத்தர் குலதெய்வம் வந்து ஊர்ல இருக்கு அப்படின்னாக்கா அங்கேருந்து மண் எடுத்துட்டு வந்து இங்க ஒரு கோயிலை கட்டுவாங்க. அப்ப இதுவும் அவங்களோட குலதெய்வமா தான் ஆயிடும். அதே போலதான் சில இடங்கள்ல இருந்து ரகசியமாக சில பெருமாளுடைய 108 திவ்ய தேசங்களா இருக்கட்டும், லட்சுமியுடைய திவ்ய தேசங்களா இருக்கட்டும், அங்கேருந்து எடுக்கப்பட்ட மண் எடுக்க வந்து கட்டப்பட்டதுதான் இந்த கோவில். இந்த கோவிலை வந்து ரொம்ப சிம்பிளா நினைச்சிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையுடைய ஆதாரம் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் என்ன தேவை அத்தனையும் ஒரே இடத்துல இருந்து அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடத்துலயும் போனீங்கன்னா இந்த இடத்துல தானியலட்சுமி இருக்காங்க, சந்தான லட்சுமி இருக்காங்க, இங்க தனலட்சுமி இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு லட்சுமிகள் தான் இருப்பாங்க. இங்க அஷ்ட சக்தியும் இந்த கடல் சொல்லக்கூடிய மொத்த சங்கமப்பு இணைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். தாந்திரிகவாதிகளுக்கு இதனை பத்திர விவரங்கள் ரொம்ப விசேஷமா தெரியும். ஸோ பொதுமக்கள் ஆகிய நீங்களும் சரி, இந்த யூ தமிழ் பக்தி சேனல் நேயர்களும் சரி, கண்டிப்பாக நீங்க பிறந்த கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல இங்க வந்து லட்சுமியை பூஜை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையுடைய கடன்கள் குறைஞ்சிரும். நீங்க பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு இந்த லட்சுமியை வந்து வழிபாடு செய்யுங்க, எதிர்கால வெற்றிகளை பார்க்கலாம். நீங்க பிறந்த திதி அன்னைக்கு இந்த லட்சுமிக்கு வந்து அபிஷேகங்கள் செய்யுங்க, உங்க முன்ஜென்ம கர்மாக்கள் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். இந்தியாவிலே எங்கேயுமே இந்த மாதிரி அஷ்டலட்சுமிகள் சேர்ந்த கோவில் இல்லை அப்படின்றதையும் பற்றியும் அஷ்டலட்சுமிகளுடைய சிறப்புகள் பற்றியும் இவ்வளோ நேரம் டீட்டெயில்டாக சொன்னீங்க. அதை தாண்டி இந்த கோவிலில் எந்தெந்த விசேஷ நாட்கள்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும், என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிக் பரிகாரங்கள்லாம் இந்த கோவிலில் பண்ணுறாங்க? ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி அதாவது வரலட்சுமி ஆடி மாசத்துல வரக்கூடிய வளர்பிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கிற வரலட்சுமி பூஜை இங்க ரொம்ப சிறப்பா நடக்கும். கோவிலே திருவிழா மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையா வந்து பாத்தீங்கன்னாக்கா பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே நடக்கும். கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த கார்த்திகை மாசம் சொல்லக்கூடிய விருச்சக ராசியில இருக்கிற அனுஷ நட்சத்திரம் தான் அம்பாளோட ஜென்ம நட்சத்திரம். அப்ப அந்த ஜென்ம நட்சத்திரத்துல அம்பாலும் சரி தாமரப்பூவும் சரி உதித்ததாக புராணத்துல இது ஒரு வாக்கியமாவே இருக்கு. அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு இங்க வந்து வழிபாடுகள் செய்யும் போது சகல சம்பத்துகள் 16 செல்வங்களும் பெற்று வாழ்றதுக்கான பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா மேம். இப்போ ஜூன்ல பார்த்தோன்னா குரு பெயர்ச்சியாக இருக்கு இல்லையா? ஸோ குறிப்பிட்டு இந்தந்த ராசிக்காரர்கள்லாம் இந்தந்த லட்சுமியை வழிபட்டா இன்னும் சிறப்பு பலன்களை கொடுக்கும் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த லட்சுமியை வழிபடும்? நல்ல சிறப்பான ஒரு கேள்வி. அதாவது குரு பயிற்சி அப்படிங்கிறது கடகராசிக்குள்ள வருது, பெண் ராசிக்குள்ளதான் வருது குரு பகவான். அதுவும் புனர்பூச நட்சத்திரத்துல வராது. அப்ப இந்த அஷ்டலட்சுமிகள்ல குருவுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச லட்சுமி அப்படின்னா சந்தான லட்சுமி, தானிய லட்சுமி. இந்த 2 லட்சுமிகளையும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மேஷ ராசி, கடக ராசி, மகர ராசி, தனுசு ராசி, துலா ராசி இந்த 5 ராசிக்காரர்களும் வந்து வழிபாடு செய்யும் போது அதாவது குரு பயிற்சின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம் இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த குரு பயிற்சி நடக்கிற நாள்ல இந்த இடத்துல வந்து சந்தான லட்சுமி ஒருத்தர் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில செல்வ வளங்கள்
இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தர என்னென்ன காத்துட்டு இருக்கு, அதுல என்ன தடை இருக்கு, அது நீங்கி இந்த ராசிகள் மாபெரும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக லக்ஷ்மி வழிபாடு அப்படின்னாலே எல்லாருக்குமே மகாலட்சுமி வழிபாடு ஒரு பண வரவுக்கான ஒரு வழிபாடாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கோவிலில் பொருளாதாரம் சார்ந்த வேண்டுதல்கள் என்னென்ன வைக்கலாம், என்ன மாதிரியான பூஜைகள்லாம் இங்கே பண்ணலாம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடன் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுதான் தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அப்படின்றது வரக்கூடிய மருமக, அதுக்கு முன்னாடி இருக்க அம்மா, இந்த 2 பேருடைய ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு கிடைச்சிட்டாலே எல்லாம் பரிபூர்ணமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். சரி, வீட்டுக்கு வந்துட்டாங்க, இப்போ வழிபாடுகள் எப்படி செய்யலாம்? எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமிக்கு ஒரு பால் பாயாசம் வச்சு ஒரு தீபம் ஏற்றி மந்திரங்கள் சொல்லுவோம். இதில் இன்னொரு சூட்சமம் என்னன்னாக்கா, எப்போவுமே இந்த கோவில்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அக்ஷய திருதியை, அதுக்கப்புறம் வந்து வரலட்சுமி விரதம், அப்புறம் பௌர்ணமி, இதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒரு வருடத்துக்கு 24 அஷ்டமி, அந்த 24 அஷ்டமிக்கும் ஒருத்தர் வந்து ஒரு குங்கும டப்பாவில் 1 கிராம் போதும், ஸ்ரீமேரு போட்டு மகாமேரு போட்ட காயின், அதை ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க, அதை வச்சு எடுத்துட்டு வந்து இங்கே வழிபாடு பண்ணிட்டு எடுத்துட்டு போய் பூஜையில் வைக்கிறாங்க. ஒரு வருடம் தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னாலே சேலஞ்சே பண்ணி சொல்லலாம், நிச்சயமாக அடுத்த வருஷம் அவங்க செல்வந்தர். வீடே இல்லைங்க, பணமே இல்லைங்க அப்படின்றவங்க கூட இந்த ஒரு சங்கல்பத்தை எடுத்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தேவியே நமக போதும், இந்த ஸ்ரீம்ன்ற மந்திரத்துக்கு உலகமே அடக்கும். அப்ப இந்த ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியன் வழிபாடு செஞ்சு அந்த குங்குமத்தை, அதாவது வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் காயினை வாங்கினானே இங்கே எடுத்துட்டு வரணும், வளர்பிற வெள்ளிக்கிழமை வச்சு அம்பாள் பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு எடுத்துட்டு போய் வைக்கணும். மாசத்துல 2 நாள் தானே வந்து அர்ச்சனை செஞ்சு அதை கொடுக்குற குங்குமத்தை அதிலேயே சேர்த்து வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி பீடமான காமக்கியா தேவி, அதில் இருக்கக்கூடிய யோனி பூஜை செஞ்சதுக்கும் சமம். ஸோ வீட்டில் பொண்ணு வயசுக்கு வரல, இர்ரெகுலராக இருக்குது பீரியட்ஸு, குழந்தை சரியில்லை அப்படின்னா இந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணாலே சந்தான செல்வத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், பொருளாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நவகிரகத்துல சுக்கிர பகவான் தான் தனக்காரகன், குரு தனக்காரகன், இவர் சின்ன பணம், நம்ம அன்றாட தேவைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே. அப்ப காமத்துக்கு காரகமும் சுக்கிரன் தான், காதலுக்கு காரகமும் சுக்கிரன் தான், கலைகளுக்கு காரகமும் சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவானுக்கு அதிதேவதை அப்படின்றவ மகாலட்சுமி. அப்ப இங்க 8 ரூபமா ஒரே உட்கார்ந்துருக்கா. அப்ப இங்க வந்து வழிபாடுகள் செய்யும் போது கண்டிப்பா நம்பிக்கையோடங்க, அதுவும் வந்து சாட்சி கடல் தான். திருச்செந்தூர் முருகர் கோயில்ல கடல் இருக்கும், அதுக்கு அடுத்து லட்சுமி கோயில்ல இருக்கும். இங்க நீங்க சென்னையிலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடற்கரை கிட்ட இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு கோவில்னா மகாலட்சுமி கோயில் தான். அப்ப இந்த தண்ணி வீடை கிளென்ஸ் பண்ணலாம். நிறைய ஹீலர்ஸ், மாந்திரிகர்ஸ், தாந்திரிகர்ஸ் இவங்க எல்லாம் இந்த தண்ணி எடுத்துட்டு போவாங்க. எப்ப எடுத்துட்டு போவாங்க? அஷ்டமி பௌர்ணமி எடுத்துட்டு போய் வீடு ஃபுல்லா தெளிப்பாங்க. அவங்க பூஜை பண்ற அந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸையும் இதுல தான் கழுவுவாங்க. அப்போ அந்த விஷயம் கிளென்ஸ் ஆகுறதோட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பேற்பட்ட நெகட்டிவ், ஒருத்தர் கலத்திர தோஷம்னா சுக்கிரன் தானே. அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் கேது உட்கார்ந்துருச்சு, சுக்கிரன் சனி உட்கார்ந்துருச்சு, சுக்கிரன் செவ்வாய் உட்கார்ந்துருச்சு, சுக்கிரன் ராகு உட்கார், இது கலத்திர தோஷம். அப்ப கலத்திர தோஷத்துக்கு ஒரே வழிபாடு என்ன செய்வாங்க? கஞ்சனூர் போய் சுக்ரீஸ்வரனை கும்பிட்டுட்டு வருவாங்க. 2வது கோயில் மாங்காடு பக்கத்துல இருக்கக்கூடிய சுக்ரீஸ்வரனை போய் கும்பிட்டுட்டு வருவாங்க. 3வது மகாலட்சுமி கோவில். இந்த கோவில்ல அவங்களுக்கு பிறந்த கிழமை நட்சத்திரம் அன்னைக்கு கடற்கரையில குளிச்சுட்டு ஈரத்துணியோட போய் அம்பாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது எப்பேற்பட்ட கலத்திர தோஷமும் வீரியம் குறைச்சி கொடுக்கும். இப்போ புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய பிஸ்னஸ்ல ஒரு லாஸ் இல்லாம நான் ஒரு சக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த கோவில்ல வந்து பண்ணலாம்? நல்ல விஷயம். இந்த கோவில்ல அப்படின்னு எடுக்கும்போது ஆதிலட்சுமி அவதான் வந்து எல்லாத்துக்கும், எல்லா சாட்சிக்கும் ரூபம் அவதான். அப்ப இந்த ஆதிலட்சுமி கோவிலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு வஸ்திரம் சாத்தி, இந்த மாதிரி ஒரு கம்பெனி நான் ஆரம்பிக்க போறேன், இந்த கம்பெனி எனக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி தரணும், மாதத்துல இல்ல வருடத்துல ஒரு முறை உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யறேன் அப்படி டீலிங் வைக்க சொல்லல. அம்மா கிட்ட எப்படி பேசுவோம்? அம்மா நல்ல தொழில் வந்துச்சுன்னா உனக்கு ஒரு புடவை எடுத்து தரமா அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஆனா இங்க வந்து முதல்ல அந்த பிசினஸ்க்கு உண்டான முதல் காசை அம்பாள் பாதத்துல வச்சு எடுத்து கொடுக்கும்போது அந்த பிசினஸ்ல இருக்கிறதுக்கு அவளும் ஷேர் பார்ட்னர் ஆயிடுவா. அந்த பிசினஸை நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுப்பான்.
கண்டிப்பா. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பயம் இருக்கும். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா சக்சஸ் ஆகுமா ஆகாதா, லாஸ் ஆயிடுமா, அந்த பயம் போய் நான் வந்து என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எந்த லட்சுமியை இங்க வந்து வழிபடலாம்? சொல்றதுலேயே வந்துச்சு, தைரியலட்சுமி இருக்காளே, தைரியலட்சுமி வீரலட்சுமின்னு இருக்காளே. தைரியலட்சுமி கிட்ட வந்து ஒரு தாமரை பூ தான் போதும், அம்மா ஓடி வந்துருவா. இங்க உள்ள அஷ்டலட்சுமிகளுக்கும் இவ்வளோ பட்டு சாத்தணும், இவ்வளோ தாம்பூலம் வைக்கணும், அர்ச்சனை பண்ணணும்லாம் கிடையாது. ஒரே ஒரு தாமரை பூ போதும், கையோட இழுத்துட்டு வந்தல விஷயத்தை பண்ணி. அப்ப தைரியலட்சுமியை கும்பிடும் போது பாத்தீங்கன்னாக்கா உடல் அளவுலயும் சரி, மனதளவுலயும் சரி, வெளி வட்டாரத்துல நட்பு ரீதியா கடங்காரம் வந்து நின்றுட்டான், காலம் வந்து நின்றுட்டான், நோய் போயிடுமோ உயிர் போயிடுமோ, எந்த ஒரு பயம் சார்ந்த விஷயத்துக்கும் இங்க தைரியலட்சுமி கிட்ட வந்து ஒரு தாமரை பூ வச்சு அர்ச்சனை, அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக தைரியத்தையும் அவளே சாட்சியாகவும் வந்து நிற்கக்கூடியது தான். இது நிறைய பேர் இப்ப இதுக்கு சாட்சி என்னன்னா, நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அஷ்டமி பௌர்ணமி வந்து பாருங்க, ஒரு இடத்துல கூட உங்களால நிம்மதியா நின்று கும்பிட முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல். வந்த அடுத்த வாரமே அதோட ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா. இப்போ பொதுவா எல்லார் வீட்லயுமே ஒரு சிலர் வீட்டுல கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க வீட்டுல சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கும். எப்படியாவது ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம், இல்ல ஒரு வேலைக்கு போகலாம், நம்மளுடைய பஞ்சம் எல்லாம் போகாதா அப்படின்னு கனவுல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் வறுமை நிலையில இருந்து மீண்டு முன்னேறணும்னா எந்த லட்சுமியை இங்க வந்து இங்க வந்து எல்லா லட்சுமி கும்பலாம். ஆனா வறுமைன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா பசிய தீக்கிற தாய் தானிய லட்சுமி தான். ஒரு தானியம் இருந்தாதான் வயிறு நிறையும், வயிறு நிறைஞ்சாதான் மனசு நிறையும், மனசு நிறைஞ்சாதான் எடுக்கிற வேலைகள் சக்சஸை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய தானியலட்சுமி உங்களால் முடிஞ்ச ஒரு நவதானியத்தை எடுத்துகிட்டு வந்து அவள் பாதத்தில் வச்சுட்டு, அங்கே அர்ச்சகர் இருப்பார், கீழே கற்பூரம் ஏற்றுறதுலாம் கிடையாது, அர்ச்சகர் இருப்பார். அந்த ஆரத்தி இவங்க பேர் நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு போகும்போது கொஞ்சோண்டு தானியத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பில் போட்டு வச்சாலே போதும், செல்வத்தை ஈர்த்து கொடுப்பா. கஜலட்சுமியை வழிபடுறது மூலமா நமக்கு என்ன மாதிரியான பலன்? கஜலட்சுமி, ஐயோ சூப்பரான ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க. கஜலட்சுமின்னு சொல்லும் போது இந்திரன் வந்து கஜலட்சுமி கிட்ட தவம் இருந்து ஐராவதத்து யானையை வாங்கிட்டு போனாங்க. நீங்க எப்பவுமே கேலண்டர்ல பாத்தீங்கன்னா லட்சுமி இருப்பாங்க, பின்னாடி 2 வெள்ளை யானை இருக்கும்பாங்க, அதுக்கு ஐராவதத்து யானை. எல்லா சகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த யானை. அதை வந்து இந்திரன் வந்து தவம் இருந்து அதை லட்சுமி கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் தன்னோட அரசவையில வச்சுக்கிட்டதாகவும் ஒரு புராணங்கள் இருக்கு. அப்ப கஜலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா, நான் பணம் வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு வந்து தைரியம் வேணும், எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் ஒரே சாட்சியா இருக்கக்கூடியவ கஜலட்சுமி. சகல செல்வாக்கு சௌபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவ கஜலட்சுமி. எந்த ஒரு நிர்வாகத்தையும், ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோட நிர்வாகத்தை வந்து சீர் பண்ணி கொடுக்குறவ கஜலட்சுமி. எப்படி கஜம் அப்படின்ற போது யானை பலத்துக்கு உண்டானவ, வீரலட்சுமி தைரியத்தை கொடுப்பா, ஆனா கஜம் வந்து பாதுகாப்பையும் சேர்த்து கொடுப்பா. அப்ப அந்த கஜலட்சுமியை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தொடர்ச்சியா வந்து வழிபாடு செய்யும் போது அவங்க வாழ்க்கையில எல்லா வகை செல்வங்களையும் ஏற்படுத்திக்கும். இதெல்லாம் பார்க்கறதுனா இது சிம்பிளா சொல்றீங்கன்னு, இவளுக்கெல்லாம் அது போதும். இவளை வந்து மனசார வந்து நின்னுட்டாலே, அம்மா கிட்ட போய் நீங்க எப்படி நின்னா, ஜுரத்துல சோர்வுல இருக்கீங்களா, பசியில சோர்வுல இருக்கீங்களா, இல்ல சண்டையில சோர்வுல கண்டுபிடிப்பாலோ அதே போலதான் இவ. 8ஆ பிரிஞ்சு இருக்கா, ஆனா ஒரே ரூபந்தான் அம்மா. அப்ப நீங்க போய் நிற்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான செல்வத்தை தரணும் அப்படிங்கிற, அதாவது என்னதான் ஜாதக கட்டத்துல கிரகங்கள் தோஷங்கள் கொடுத்தாலும் அதுல இருக்க யோகத்தை தரணும்னா கஜலட்சுமி தான் வரணும். இந்த அஷ்டலட்சுமிகள் இவங்க ஒரு வாழ்க்கையில ஒரு நபருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே சகல செல்வாக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ பணம் வேணுமா, வாங்க தனலட்சுமி கிட்ட வந்து கோயிலுங்க. பொருள் வேணுமா, கஜலட்சுமி கிட்ட வாங்க. தைரியம் வேணுமா, வீரலட்சுமி கிட்ட வாங்க. கல்வி வேணுமா, அறிவு வேணுங்க. 50 வயசு ஆயிடுச்சுங்க, இன்னமும் புத்தி இல்லைன்னு திட்டுறாங்க, வாங்க வித்யாலட்சுமி கிட்ட வாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி ரூபத்தை வெளியில எடுத்துட்டு வந்து காட்டியிருக்கா. அதை நேரா இந்த இடத்துல ஒரு சிலையா அமைச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு நீங்க இந்த மண்ணை மிதிக்கணும்னாலே பிராப்தம் இருந்தாதான் மிதிக்க முடியும். அப்போ இந்த மண்ணை மிதிச்சு உங்களுடைய மொத்த ஒரே இடத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்களேன். உங்க பசங்களை கூட்டிட்டு வாங்க. கல்விக்கு வித்யாலட்சுமி இருக்கா, ரொம்ப பிரசித்தி பெற்றவ. அவ முன்னாடி உட்கார்ந்து ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போலாம், சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா இப்போ மாணவர்கள் வந்து கல்விக்கு சொல்லியிருக்கீங்க வித்யாலட்சுமின்னு, அவங்க நல்லா படிக்கணும், படிப்புல கொஞ்சம் மந்தமா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள்? கண்டிப்பா. எப்படி நம்ம லட்சுமி ஹயகிரீவருக்கு ஏலக்காய் மாலை போடுவோம், அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த வித்யாலட்சுமிக்கு பச்சை பட்டு பிளவுஸ் பிட்டே போதும்.
ப்ளவுஸ் பீட் எடுத்துகிட்டு வந்து சாத்தி ஏலக்காய் மாலை போட்டு அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சு எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு வரும்போது அங்கே வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிக்கும்போது, அதாவது நிறைய படங்களில் பார்த்துருப்போம், சரஸ்வதி தேவியை பார்த்து சிவாஜி கணேசன் கும்பிடும்போது அவள் அருள் புரிஞ்சான வார்த்தையே வந்த மாதிரி வித்யாலட்சுமி கிட்ட நின்று ஒரு குழந்தை நின்று ஏலக்காய் மாலை போட்டு ஓம் ஸ்ரீ மகா வித்யாலட்சுமி தேவியே நமக இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லிட்டாங்கன்னா சங்கல்பம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். புத்தி இல்லை, படிப்பு இல்லை, புதனே நீச்சம், புதனே அஸ்தங்கம், படிப்பு வராதுன்னு சொன்ன குழந்தை கூட இந்த இடத்துல நின்று இந்த மந்திரத்தை சொல்லும் போது கண்டிப்பாக அது கல்வி நிலையில அறிவுமானா வரும். இப்போ தீராத நோய்கள் இருக்கு அப்படின்னா அந்த நோயின் தாக்கம் குறையணும்னா என்ன மாதிரியான பரிகாரம்? நோய் இங்க இருக்கக்கூடிய கடல்ல வந்து நீராடுறது, எழுந்து வர முடியாதவங்களுக்கு இங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு போய் அவங்க மேல தெளிச்சு விடுறது, கூட அம்பாளுடைய பிரசாதத்தை வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப சிறப்புகள். அதே போல இங்க இன்னொரு விசேஷமும் இருக்கு, சத்தியவான் சாவித்திரி விரதம். அது இங்க நடைபெறுது. ஆனாலும் நம்ம என்ன செய்யலாம், நோயாளிகளுக்குன்னு எடுக்கும்போது கண்டிப்பா மாதத்துல வர பஞ்சமி திதி ரொம்ப பிரசித்தி பெற்றது. பஞ்சமி திதி அன்னைக்கு வந்து நல்ல ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி அம்பாள் பாதத்துல வச்சு வழிபாடு செஞ்சு நோயாளிக்கு போய் எடுத்து கட்டி வைக்கும் போது ஒரு பாதுகாப்பு, அவங்களோட வீரியம், அந்த நோயுடைய தன்மையை குறைச்சு கொடுக்கும். நோயே குறைச்சு கொடுக்கும்னு கிடையாது, கர்மாப்படி வந்தது. ஆனா அதோட வீரியத்தை குறைச்சு அதுக்குண்டான வலிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு இப்போ திருமண தடை ஏற்பட்டிருக்கும், ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கும். ஸோ அவங்க எந்த லக்ஷ்மியை வழிபடலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம்? அதாவது இந்த லக்ஷ்மின்னு கிடையாது, வந்து ஆதிலட்சுமி பெருமாளோட நிக்கிறா பாருங்க, அவங்க கிட்ட வந்துட்டாலே இப்போ நவ கிரகத்துல சுக்கிரன் சார்ந்து எந்த பிரச்சனை, சுக்கிரன் தசை ஆரம்பிச்சிருச்சு, சுக்கிரன் புத்தி வருது. இப்போ ஒரு ஜாதகம், இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம்னு எடுத்துக்கோங்களேன், சுக்கிரன் தான் மாரகாதிபதி, மரணத்தை கொடுப்பாரு. இங்க வந்து அந்த கஜலட்சுமி கிட்ட நிற்கும் போது ஆயுள் பலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தரணுமா, இந்த கோயில் தான். அப்ப நவகிரகத்துல சுக்கிரனுக்குரிய அதிதேவதை மகாலட்சுமி, அவ விஸ்வரூப காட்சியாக உட்கார்ந்துருக்கா. எப்படி பெருமாள் வந்து எம்பெருமாள் வந்து விஸ்வரூப காட்சியா 10 தலையோட 10 அவதாரத்தை காட்டினாரோ, அதே போல அஷ்டலட்சுமி தன்னோட அஷ்ட சக்திகளை ஒன்னா திரட்டி காட்டியிருக்கா. அதை இங்க வந்து வழிபாடு செய்யும் போது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால ஏற்படக்கூடிய தோஷங்கள், சாபங்கள், பெண் சாபம்னு வாங்க, ஒரு கர்ப்பிணி இறந்துட்டாங்கன்னு வாங்க, ஒரு கன்னி பொண்ணு சாபம் இருக்குங்கன்னு வாங்க, இந்த பெண் சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே தெய்வம் மகாலட்சுமி தான். மேம், இப்போ இந்தியாவிலேயே இங்க மட்டும்தான் 8 அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க இந்த கோவில்ல, வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்றாங்க. இங்க மட்டும் இருக்கிறதுக்கான சிறப்பு என்ன மேம்? அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா வைணவத்தினர் எல்லாம் சேர்ந்து பேசி சங்கராச்சாரியார் கிட்ட போய் ஒப்பந்தம் கேட்டு அஷ்டலட்சுமிகளை வந்து நாங்க லட்சுமி ஒவ்வொரு ரூபத்தையும் வழிபாடு, ஏன்னா தசமக காளி வித்யான்னு இருக்கு, சக்தியை வந்து 10 விதமா பிரிச்சிருப்பாங்க, காளியிலேருந்து பேயிலேருந்து எல்லா ரூபத்தையும் காட்டியிருப்பாங்க. அதே போல சக்தியுடைய மகாலட்சுமியுடைய ரூபத்தை காட்டணும்னு சொல்லி கேட்கும்போது, உத்தரவு கேட்கும்போது இந்த இடத்துக்கு உத்தரவு வந்துச்சு. அதனாலதான், இல்லைன்னா எப்படி உத்தரவு இல்லைன்னா வைக்க முடியுமா? அப்ப சங்கராச்சாரியார் உத்தரவு கேட்கிறாரு, அம்பாள் புன்னகையோட வந்து காட்சி தரா, அதோட வைக்கப்பட்டதுதான் இது. நீங்க நிறைய பழங்கால கோயில்களுக்கு போனாலும் சரி, காசிக்கு போனாலும் சரி, அங்கங்க ஒரு லட்சுமிகள் தான் இருப்பாங்க, அந்த இடத்துக்கு உண்டான பிரசித்தியான லட்சுமிகள் இருப்பாங்க. ஆனா இங்க வந்து அஷ்டலட்சுமிகளுடைய முழு சக்திகள் நிறைஞ்சு அவ வாக்கு கொடுத்து கட்டப்பட்டதுதான் இந்த கோவில்.